மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாளை மணலி பகுதியில் சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள வடசென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பிஜு சாக்கா அவர்களே, நம்முடைய மக்களை நோக்கி மக்கள் தளபதி உன்னதமான அன்பின் அதிபதியே, மக்களை நோக்கி மக்கள் தளபதி தன்னலமின்றி ஓடும் ஓர் நதியே உன் போலே. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகள், மாநில இணை செயலாளர் மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்துக்குரிய நண்பர் மாரி அவர்களே, பால்விலாத் அவர்களே, திரு கண்ணன் அவர்களே, பகுதி தலைவர்கள், நீண்ட நாள் என்னோடு பகுதி தலைவராக இருந்து புதியதாக மாவட்டம் பிரிந்த போது வேலுவுடன் இணைந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய முத்துகிருஷ்ணன் அவர்களே, பகுதி தலைவர்கள் முத்துகிருஷ்ணன் அவர்களே, வீரா அவர்களே, ராம்குமார் அவர்களே, பெரியசாமி அவர்களே, என்னுடைய அன்பு நண்பர் மாவட்ட துணைத் தலைவர் முறையில் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வடசென்னையை பொறுத்தவரையிலே வடசென்னையிலே திருவிக்கா நகரிலே பல இடங்களிலே இன்றைக்கு கொண்டாடி, அது மட்டுமல்ல நேற்று திரு ஆர்கே நகரிலே மாரி அவர்களுடைய தலைமையிலே சிறப்பான ஒரு மதிய உணவு வழங்குகின்ற நிகழ்ச்சி, கோவில் பூஜைகள் எல்லாம் நடத்தி சிறப்பான முறையிலே ஐயாவுடைய பிறந்த நாளை ஒரு நாள் முன்பாகவும் இன்றைக்கும் சிறப்பாக முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பிறந்தநாளுடைய கருத்து என்ன என்று சொன்னால், ஆட்சியிலே இருக்கின்றவர்கள் பல ஆயிரம் கோடிகள் கொள்ளையடித்து பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் நாங்கள் ஆட்சியில இல்லை, ஆனால் நேர்மையான தலைவருக்கு ஒரு பிறந்த நாளை இங்கே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மக்கள் தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள், GK வாசன் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஒரு 10,000 ஏக்கர் உடைய பாரம்பரிய குடும்பத்தில் சேர்ந்தவர். மூப்பனாருடைய அப்பாவுக்கே 10,000 ஏக்கர் இருக்கு, அவங்க அப்பாவுக்கு அது மாதிரி பாரம்பரியத்தில் பிறந்தவங்க. ஒண்ணுமே இல்லாம வந்தவங்க இன்னைக்கு பல ஆயிரம் கோடிக்கு ஓனரா இருக்கும் போது, அந்த காலத்துல 10,000 ஏக்கர்னா எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கலாம். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஆளு இன்னைக்கு பென்ஸ் எல்லாம் வச்சுக்கின்றோம். உங்களுடைய வாக்குகளை கேட்கத்தான், அவருடைய நேர்மையை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த பிறந்தநாள் விழாவை தெருவிலே நின்று உங்கள் முன்னே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மக்கள் தலைவர்களுடைய பிறந்த நாளை தளபதி ஐயா GK வாசன் நேர்மையான தலைவர், 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தார். வேலு சொன்ன மாதிரி அமைச்சராக இருந்தவன் 4 வருஷம் இருந்தாலே அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். இப்ப திமுக தோத்ததுல மொத்த பேரும் ஜெயிலுக்கு போவானுங்க. ஆக மாதிரி ஒரு பேச்சு வருதுன்னா, இந்த மாதிரி மக்கள் தளபதி ஒரு 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தார். அவர் மேல ஒரு சின்ன குறை சொல்ல முடியுமா? நேர்மையான மக்கள் அதான் சொல்றாங்க. ஆனா வாக்குகள்னு வரும்போது வாக்கு போட தயாராக இல்லை. அவர்கள் அரசியல் சூழ்நிலைக்கு அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரு நேர்மையான ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்து மக்கள் தளபதி ஐயாவை ஏற்கின்ற நாள் வெகு தூரம் இல்லை என்று கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பு நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வலிமையான
தரும் மொழியில் இங்கு பேசிடுமோ தலைவன் நேர்மை தவறும் பொழுது குரல் தந்தவனம் தலைவன் தூய அரசியல் செய்து வழிகாட்டியவோ தலைவன் தந்தையின் மந்திரம் கட்ட அவதியின் உருவம் நீயே மக்களின் இதயம் வென்ற மக்கள் தளபதியே நாடெல்லாம் குறை கேட்கும் நாடிதுவே தாய்மை வெல்லும் சத்தியமே ஊரெல்லாம் உரை போற்றும் நாளிதுவே தாய்மை உள்ளம் கொண்டவரே வளமான தமிழகம் வலிமையான பாரதம் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் பெண்கள் தன்னை வணங்கும் ஒரு கண்ணிய சின்னம் இவன் தொண்டனை அரவணைத்து துயரங்களை நீக்குபவன் உழைக்கும் வர்க்கம் தன்னை தன் சொந்தம் ஆக்குபவன்